இன்றைய ஜாதக பதிவில் நேற்றைய சனி பெயர்ச்சி பலன்களை பார்த்து நிறைய நண்பர்கள் என்னிடம் கேட்டார்கள். நிறைய பலன்கள் சொல்வதில் மாறுபாடு இருக்கிறதே. அஷ்டம சனி, ஏழரை சனி என்று சொல்ல காலத்தில் நான் நிறைய சம்பாரித்தேன். இப்போ சிறப்பான இடத்துல சனி வந்திருக்கு, ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்ன காலத்தில் மாறுபாடான பலன்கள் நடக்கிறதே, என்ன சார் இதுன்னு கேட்டாங்க. அதுக்கெல்லாம் காரணம் இருக்குது. முதல் உங்களுக்கு அடிப்படையில் நேற்றே நான் சொல்லியிருக்கிறேன், உங்களுடைய திசா புத்தி 75% பேசும். நிறையா பேர் பார்த்திங்கன்னா மீடியாவாகட்டும் பத்திரிகையாகட்டும் அந்த விஷயத்தை எடுத்து யாருமே சொல்கிறதில்ல. ஏன்னா அவங்களுக்கு வருடம் ஒரு முறை 2 வருஷத்துக்கு ஒரு முறை மக்கள் ஜோதிடரை கவனிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். இதை என்னை தவிர எந்த ஜோசியர் இவ்வளவு தைரியமாக சொல்ல முடியாது. 2.5 வருஷத்துக்கு ஒரு முறை ஜோதிடரை கவனிக்க வேண்டும் என்பதற்காக கோச்சார பலன்களை ஒரே மாதிரியான பலன்களை சொல்கிறார்கள். அதனால தான் நமக்கு ஜாதகம் பலன் சொல்கிற மாதிரி நடக்கிறதில்ல. ஒரு மனிதனுக்கு மக நட்சத்திரம்னு வச்சுக்கோங்க, 2 மக நட்சத்திரம் இருக்குது. அதில் ஜாதகத்தில் அந்த நட்சத்திரத்துக்குரிய கேது மிக சிறப்பாக 9ஆம் இடம், 11ஆம் இடம், 3ஆம் இடத்தில் நின்று அந்த திசை நடத்தும் பொழுது சனி உங்களுக்கு அஷ்டம சனி, ஏழரை சனியை வந்தாலும் கூட அவங்களுக்கு எந்த விதமான பாதிப்புகள் ஏற்படுத்தாது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அதே நட்சத்திரத்துக்கு கேது 8ஆம் வீட்டில் நின்று திசை நடத்துச்சுன்னா ஏழரை சனி, அஷ்டம சனியை வரும்போது அவங்களுக்கு மரணம் நெருங்கி வரும் அப்படின்னு நம்ம கண்டிப்பாக சொல்லலாம். தோல்வியாதி வரும், அடுத்தவர்களால் அவமானம் ஏற்படும், பொது வாழ்க்கையில் பல விதமான பிரச்சனைகள் சந்திப்பாங்க. அதை நம்ம அவ்வளவு தூரம் உள்ளே போய் பார்த்தா தான் உங்களுக்கு அந்த சனி பயிற்சி பலன், குரு பயிற்சி பலன் மிக சரியாக நடக்கும். கண்ணை மூடிட்டு மனப்பாடமாயிரும். 10 வருஷம் ஜாதகம் பார்க்கும்போது ஒருத்தருக்கு பலன் சொல்லும்போது கண்ணை மூடிட்டு உட்காந்தே பலன் சொல்லலாம். 3, 6, 11 சனி நல்ல பலன் சொல்லிடலாம். லக்கணத்துக்கு 12, 2 வந்ததுன்னா தவறான பலன் சொல்லிடலாம். அதெல்லாம் பிரயோஜனம் இல்லை. ஜாதகத்தை தீர ஆய்வு செஞ்சு கொடுக்கணும். 2வது என்ன அப்படின்னு சொன்னால், சனியெல்லாம் நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை. அவர் ஒரு சரியான நீதிபதி மாதிரி, யாருக்கும் சலுகை காட்ட மாட்டார். அவர் நீங்கள் செஞ்ச தர்மத்துக்கும் உங்களுடைய எண்ணங்களுக்கும் உங்களுடைய மனதுக்கும் பார்த்து நீங்கள் என்ன செயல்களை செஞ்சீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அவருடைய பலன் இருக்கும். அதனால தான் நிறைய பேர் பார்த்திங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது அவன் ரொம்ப கெட்டவன், ஆனால் நல்லா இருக்கிறான், அவன் குடும்பம் நல்லா இருக்கிறான், ஆரோக்கியம் நல்லா இருக்குது, எப்படி அவனுக்கு பணம் இவ்வளோ பணம் வருது அப்படின்னு நாம் நினைக்கிறோம் இல்லைங்களா? அவன் உள்ளுக்குள்ளே நல்ல செயல்களை செஞ்சிட்ருப்பான், நமக்கு தெரியாது. அடிப்படையில் அவன் கொஞ்சம் நல்லவனாக இருப்பான், நம்ம பார்வைக்கு தெரிகிற விஷயங்கள் வேறு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஊரில் யாருக்கு அவர் எந்த கெடுதலும் செய்ய மாட்டார், அவருக்கே இந்த குடும்பத்தில் இவ்வளோ கஷ்டம் வந்துச்சு, தொழில் நஷ்டம் ஆச்சுன்னு சொன்னிச்சுன்னா மறைமுகமான ஒரு தவறுகளை அவங்க செஞ்சிட்ருப்பாங்க. இது நம்மளை